அடுப்பே பத்த வைக்க போறதில்ல. இந்த ரசமலாய் ரெசிபி செய்யறதுக்கு செம்ம ஜூசியா சூப்பர் சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரசமலாய். இந்த பிராண்ட் நியூ யூனிக் ரெசிபியை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு முதல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்ச சில் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல சேர்ந்திருக்கு இந்த ஆடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மலாய்னு சொல்லுவாங்க. இந்த மலாயை எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க பிஃபோர்க்கு யூஸ் பண்ணி. இந்த பால் ஏற்கனவே காலையில காய்ச்சின பால் தான், அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். இந்த மலாயை கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் சாஃப்ரான் சேர்க்கிறேன். குங்குமப்பூ தான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அப்பதான் கலர் இறங்கும். இப்போ இந்த சில் பாலை ஒரு பவுல்ல சேர்த்து கூடவே நம்ம சேர்த்து வச்ச ஆடையும் சேர்த்துக்கோங்க. சாஃப்ரான் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இனிப்புக்காக கண்டன்ஸ் மில்க் சேர்க்கிறேன். இது வீட்லயே பண்ண கண்டன்ஸ் மில்க் தான். நீங்க கடையில வாங்கி கூட சேர்க்கலாம், இல்ல சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். மலாய் மில்க் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா கேஷ்யூஸ், ஏலக்காய், சுகர் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுலயே 5-6 பன்னீர் துண்டுகள், 2 டேபிள் ஸ்பூன் போல மில்க் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி கெட்டியா கிடைக்கும். இப்போ அப்படியே பால்ஸ் சின்ன சின்ன பால்ஸா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லா பொருளோட அளவும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிரெட் ஸ்லைசஸ்ல ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை நம்ம ஏற்கனவே பண்ண மலாய் மில்க்ல டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு நடுவில் அந்த பால்ஸை வச்சு சைட்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பிரெட் ஏற்கனவே நம்ம பால்ல டிப் பண்ணிருக்கனால அது ஈஸியா பால் மாதிரி பிடிக்க வரும். உருண்டையா பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்ம ஏற்கனவே பண்ண மலாய் மில்க ஊத்திட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இது பிரெட்ல பண்ணதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளவு